முதல்ல உன் வீட்டுல செயல்படு. நம்ம வீட்டுலதான் முதல்ல எல்லாம் ஆரம்பிக்கணும். ஏன்னா முதல்ல வீட்டுலதான் ஆரம்பிக்கும். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், கீழ்ப்படுகிறவர்கள் தான் ஆளுகை செய்வார்கள். அப்போ அழைப்பின கனப்படுத்துகிறவர்களுக்கு ஆவிக்குரிய அதிகாரங்களை தருவார்கள். யாருக்கு ஆவிக்குரிய அதிகாரங்களை தருவார்கள்? மனசு உடம்பு இங்க இருக்கு, ஆனா நம்ம மனசு வந்து வேற எங்கே இருக்கக்கூடாது. என் வாயில இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் கவனிங்க. நோட்ஸ் எடுக்கிற பழக்கமே 6 அந்தத்து வரைக்கும் உங்களுக்கு கிடையாது. அதனால நீங்க நோட்ஸ் எடுக்க மாட்டீங்க. அதனால என்ன செய்யுங்க, மனசுல யாரு ஒழுங்கா இருங்க. அப்ப ஜபத்துல சபை கூடி வருகிறதுல சட்டம் பேசுகிற காரியத்துக்கு அவருடைய சட்டத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். உண்மையாக இருந்தா அவர் நமக்கு இன்னும் ஆவிக்குரிய வல்லமைய ஆவிக்குரிய வரங்களை வல்லமைகளை என்ன செய்வாரு? அழிப்பை உதாசீனப்படுத்தி படுத்துறவங்களையும் அதாவது அழைப்பு உதாசீனப்படுத்துறவங்க ஆவிக்குரிய பதவிகளை நாடிட அவன் என்ன செய்வான்? தடை செய்திடும். அழைப்ப உதாசீனப்படுத்தினா ஆவிக்குரிய பதவிகள் கிடைக்காது. புரியுதா? அதுதான் தாமதம். என் மேல உள்ள தேவ சித்தமே நான் எழுதி ஆளுகை செய்வதுதான். என் மேல உள்ள சித்தனை நான் ஆளுகை செய்யணும். சரியா? ஆளுகை செய்யணுமா? சரி. அப்போ அழைப்பினை கனப்படுத்த வேண்டும். இந்த அழைப்பு எப்படிப்பட்டது? கலாச்சாரம் 1:15. சீக்கிரம் சொல்லுங்க, டக்கு டக்குன்னு எடுங்கம்மா. நான் சொல்றது புரியுதா? என்ன தாய் வயிற்றுல இருந்து பிரிச்சு அப்போ அவர் வந்து என் அனுபவத்தையோ படிப்பையோ தகுதியையோ அந்தஸ்தையோ பற்றி அழைக்கிறது இல்லை. அவர் கிருபையினால் என்ன செய்யறாரு? அழைக்கிறார். அவர் வந்து என்ன செய்யறாரு? கிருபையினால் அழைக்கிறார். அப்போ தாவீதை எப்படித்தான் அழைத்தார்? சகோதரர் அந்த பட்டாளத்துல என்ன செய்யறாங்க? அனுபவமுள்ள நிறைய வீரர்கள் இருந்தாங்க. ஆனா அவங்கள ஆண்டவர் தேர்ந்தெடுக்கல. யார் தேர்ந்தெடுத்தாரு? அனுபவமே இல்லாத, சம்பந்தமே இல்லாத ஒரு தொழிலை செய்துட்டு இருந்த, ஆட் நேசிட்டு இருந்த தாவீதைதான் இதை செய்தாரு, கொலையாட்டார், கொண்டு போட அழைச்சாரு. அப்போ தகுதியோ அனுபவமோ திறமையோ இதுக்கு என்னது இல்ல, தேவையில்லை. என்னதான் தேவை? அக்குதர். அவரால எவரையும் மேன்மைப்படுத்த முடியும், எவரையும் பலப்படுத்திட அவரால் முடியும். திருட்டு தைக்கிற ஒரு வாலிபனாக இருந்த வில்லியம் கேரி, அவர் தான் இந்தியாவுக்கு வந்து சமஸ்கிருத மொழிய, ஹிந்தி, பெங்காலி என எல்லா மொழியை கத்துக்கிட்டு வேதாகமத்தை மொழிபெயர்த்தார். அவரது கல்வி தகுதி, அந்தஸ்து, குடும்ப பின்னணி ஒண்ணுமே இல்லை. பெரம்பூர் யூனிவர்சிட்டிய அவர் தான் ஆரம்பிச்சார். ஒரு வாலிபன். அப்போ பெரம்பூர் யூனிவர்சிட்டியில இவராலும் உண்டாரு. தகுதியே இல்லாத என் மேலதான் அவர் கிருபை வச்சதால நான் இன்னைக்கு இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை பெற்றிருக்கிறேன். அப்போ அது எதுதான்? எல்லா அழைப்பும் கிருபையினால. 1 கிருபையினால. 2 தீமோத்தேயு 1:9. சீக்கிரம். என்ன அழைப்பு? 2வது அழைப்பு என்ன அழைப்பு? என்ன அழைப்பு? அழைப்பு பரிசுத்தமான அழைப்பு. இது நம்ம உடச்சா அது நம்ம உடச்சு போடும். தேவன் என்ன பரிசுத்தத்துக்காக அழைத்தாரு, அசுத்தத்துக்கு அல்ல. இதுல மாற்று கருத்தே இல்லை. கர்த்தர் இந்த வருஷம் என்ன சீர்படுத்துவார், சிறப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். சுத்திகரிப்பின் எழுப்புதல் நமக்கு தரப்பு வராது. 1 கொரிந்தியர் 1:26. டக்கு எழுதினா டக்கு வாசிங்க.
உள்ள நம்மளெல்லாம் அவர் என்ன செய்திருக்காரு? பலவீனமான நம்மளெல்லாம் தெரிந்து கொண்டார். புரியுதா? இது தெரிந்து கொண்டது கிருபையினால. பரிசுத்த அழைப்பை நமக்கு என்ன செய்திருக்காரு? தந்திருக்கிறார். புரியுதா? அப்ப அந்த அழைப்பை கனப்படுத்துகிறவர்கள் எழுப்பி பிரகாசிப்பார்கள். எளிமையாய் அற்பமாய் ஆரம்பிக்கிறது, மகிமையா முடியும். புரியுதா? எல்லாருக்குமே ஆசிரியமான ஆசிரியர்களாக இருக்கும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாருமே அழைக்கப்பட்டிருக்கிறோம். யாரா இருக்கும்படி? 1 வெளிப்படுத்த விசேஷம் 1:6. நம்ம எப்படி இருந்தா ராசரீகமான ஆசாரியர்களாக. அப்போ இதை நிறைவேற்ற முடியாம நம்ம முடங்கி போக கூடாது. நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பை எப்படி செய்யணும்? பாரு, நீ அழைக்கப்பட்ட அழைப்ப பாரு. பெரிதாக சாதித்தவர்கள் அவ்வளவு பேரும் தன்னோட அழைப்பை பார்த்தவங்க தான், தன்னோட அழைப்பை பார்த்தவங்க தான் பெரிதான காரியங்களை சாதிச்சாங்க. எனவே நீ எதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறாய் என்று அழைப்பாய். அதற்குதான் இந்த ஆவிக்குரிய கண்கள் நமக்கு தேவை. இன்னைக்கு ஒரு பில்லியனரி அழைக்கப்பட்டவரை அதை நிறைவேற்ற புறப்பட்டு போகும்போது அவரை தடுத்து நிறுத்துறது எத்தனையோ பேர். போகாத அப்படின்னு சொல்லி அது வந்து எதுவுமே அவர் என்ன செய்யல, தடுத்து நிறுத்த முடியல. நம்ம அழைப்ப இந்தியாவை கர்த்தருக்கு நம்ம அழைப்ப இந்தியாவை கர்த்தருக்கு காணிக்கையா கொடுக்கணும். அப்படிதானே? பிரதர் என்ற வரைக்கும் சொல்லுவாங்க, மந்திரவாதி அடக்குறதுதான் என்னோட அழைப்பு சொல்லுவாங்களா? இருக்கிறதுக்கு நான் அழைப்பு, அடக்குறதுதான் ஏன் அழைப்பு. இந்த சபையின் ஒட்டுமொத்த சாத்தானையும் அடக்குகிறது தான் இந்த சபையினுடைய. ஆமா, இப்போ நம்ம வந்து ஒருவர் சொந்த 1000 பேர் போவாங்க. இத்தனை பேர் நம்ம சொந்த நிச்சயமா அந்த வல்லமை ஆண்டவர் நமக்கு தந்துருக்கான். ஏன்னா நம்ம அழைப்பு பார்க்கணும். நம்மளோட அழைப்பு அப்படிப்பட்ட அழைப்பை நிறைவேற்றிட நான் எப்பவுமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். புரியுதா? என் வசதிக்கு என் சூழ்நிலைக்கு ஏற்பட்டிருப்பதில்லை, இழப்பதில்லை. தன்னை எல்லா சூழ்நிலையிலும் அர்ப்பணிப்பதுதான் அழைப்பு. புரியுதா? அப்ப கர்த்தருடைய அழைப்பை எந்த ஒரு காரியத்திலும் உதாசீனப்படுத்த கூடாது. அழைப்பை உதாசீனப்படுத்துறாங்க. அழைப்பினை கனப்படுத்துகிறவர்களதான் கர்த்தர் கனம் பண்ணுவார். யாரை கனம் பண்ணுவாரு? அழைப்பை உதாசீனப்படுத்தாதவர்கள்தான் எந்த ஒரு காரியமானாலும் அந்த காரியத்துல தேவ அழைப்பினை நிறைவேற்றிட முடியும். உத்தரவாதம் இருக்க. புரியுதா? கொஞ்சத்துல நேரத்துல உடன்படிக்கையில பொருத்தனையில எதுவா இருந்தாலும் லேட் பண்ணாம உடனடியா செய்துகள். புரியுதா? பிரதர் அடிக்கடி சொல்லுவாங்க, டிலே ஒபீடியன்ஸ் இஸ் ஆல்சோ டிஸ்ஒபீடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் கரெக்டா அடிக்கடி சொல்லுவாங்க. இத தாமதிக்க பற்றி கிருபையில போக்கடிப்பதுதான் விசுவாசத்தினுடைய தந்திரம். நம்மள அதை வந்து டிலே பண்ண வைப்பான். அப்புறமா தெரிவிக்கலாம் ஜபம் தானே அப்படி நம்மள என்ன செய்வாங்க? தாமதிக்க பற்றி கிருபைய போக்கடிக்கிறது தான் விசுவாசத்தினுடைய தந்திரம். நம்ம என்ன செய்யக்கூடாது? மன்னிப்பு கேட்க தாமதப்படக்கூடாது. Don't delay anything that is too bad.